கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிப்போம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே தாவீது தியானித்தவைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தேவ மனிதனாகிய தாவீதை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தாவீது தேவ சமூகத்திலே அமர்ந்து பல காரியங்களை தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். தியானம் என்று சொல்லுகிற பொழுது இந்த மிருக ஜீவன்களை நாம் கவனித்து பார்ப்போமானால், காலையிலிருந்து மாலை வரைக்கும் அது தேவையான புல்களை சாப்பிட்டு கொண்டு மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அசை போட்டு கொண்டே இருக்கும். அதே போல தேவ மனிதனாகி தாவீது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய அற்புதங்களை, கர்த்தருடைய அடையாளங்களை, கர்த்தருடைய வசனங்களை தேவ சமூகத்திலே அமர்ந்து தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அவரே சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த காலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையை நம் கவனித்து பார்ப்போமானால், நம்முடைய சூழ்நிலைகளை கவனித்து பார்ப்போமானால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை, வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கடிகளை, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் இப்படி பேசினார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி அந்த சத்துருக்கள் பேசின காரியங்கள், மனிதர்கள் பேசின காரியங்களையே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலும் பல சத்துருக்கள் இருந்தாலும், பல அவமானங்கள், பல நிந்தைகள், பல தூஷிப்புகள் இருந்தாலும், உலகத்திற்கேற்ற பிரச்சனைகளை தியானம் செய்யாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு ஏதுவான காரியங்களை அவர் தியானம் செய்தபடியால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது, குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தது, அவருடைய ராஜாங்கம் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆண்டவர் அவருக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் கனத்தையும் மேன்மையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது தியானித்தவைகள் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ தேவ மனிதனாகி தாவீதினுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் உண்டு. அவருடைய விசுவாசம், அவருடைய தாழ்மை, அபிஷேகத்தை கனம் பண்ணுதல், கர்த்தரை புரிந்து கொள்கிற விதம், கர்த்தரை நம்புகிற விதம், இப்படி பல காரியங்கள் அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், தாவீதின் வெற்றிக்கு காரணங்களிலே ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. தாவீது எப்பொழுதுமே தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். மெடிடேஷன் பண்ணுகிற, தியானம் செய்கிற ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். தாவீது அவருடைய வாழ்நாளில் எந்தெந்த காரியங்களை எல்லாம் அவர் தியானித்திருக்கிறார் என்று வேதத்திலே நம்ம படித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 23வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் அவருடைய மெடிடேஷன், அவருடைய தியானம் ஒரு காரணமாயிருந்தது. அப்போ தாவீது முதலாவது எவைகளை தியானித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், ஆண்டவர் தந்த பிரமாணங்களை தியானிக்கிற ஒரு மனுஷனாக தாவீது வாழ்ந்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, பிரபுக்கள் எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தில் 23, பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள், ராஜாக்கள் எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள், சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள், என்னை குறித்தே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை நான் மெடிடேஷன் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிரமாணங்களை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம்
54வது வாக்கியம் சொல்லுகிறது, நான் பரதேசியாய் தங்கும் இந்த வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தாவீதின் வாழ்க்கையில் உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வந்தபொழுது அவர் வீட்டிலே சோர்ந்து கிடந்த காலகட்டங்களிலே அவருடைய பிரமாணங்கள் அவருக்கு கீதங்களாய் இருந்ததாக அவர் வேதத்தில் எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 16வது வாக்கியம் சொல்லுகிறது, உம்முடைய பிரமாணங்களில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ தாவீதுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தருடைய பிரமாணங்கள் அவருக்கு மகிழ்ச்சியாகவும், கர்த்தருடைய பிரமாணங்கள் அவருக்கு கீதங்களாகவும், கர்த்தருடைய பிரமாணங்கள் அவருக்கு ஆறுதலாக இருந்ததாக வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தாவீதின் வெற்றிக்கு ஸ்தோத்திரம். ஒரு முதன்மையான காரணங்களில் ஒரு காரணம் அவருடைய தியானம். அவர் எவைகளை தியானித்தார் என்று பார்க்கும் பொழுது பிரமாணங்களை தியானித்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இரண்டாவது, தாவீது எவைகளை தியானம் செய்தார் என்று நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 143வது சங்கீதத்திற்கு நம்ம வருகிற பொழுது அங்கே 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறார். அப்போ 143வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் தாவீது மெடிடேஷன் செய்த இரண்டாவது ஒரு காரியம், தியானித்த இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய செய்கைகளை அவர் தியானித்திருக்கிறார். கர்த்தருடைய செயல்களை அவர் தியானித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த பொழுது, போராட்டங்கள் வந்த பொழுது, நெருக்கடிகள் வந்த பொழுது அவர் சோர்ந்து போகாமல், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காமல், இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார், இதுவரைக்கும் எப்படி ஆதரித்தார், இதுவரைக்கும் எப்படி போஷித்தார், சத்துருக்களுக்கு எப்படியெல்லாம் தப்புவித்தார், நெருக்கடிகளுக்கெல்லாம் எப்படி தப்புவித்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த செய்கைகளை, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகத்துவமான செயல்களை அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அடையாளங்களை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நடத்தின விதங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 37 அதிகாரம் 16 சொல்லுகிறது, அற்புதமான செய்கைகள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கைகள். சங்கீதம் 111:4 சொல்லுகிறது, அதிசயமான செய்கைகள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தாவீது முதலாவதாக அவருடைய பிரமாணங்களை தியானித்ததாக சொல்லுகிறார். இரண்டாவது, கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை தியானித்ததாக அவர் சொல்லுகிறார். மூன்றாவது, தாவீது தியானித்த ஒரு தியானம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 15வது வாக்கியம் சொல்லுகிறது, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை எல்லாம் கண்ணோக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது, தேவ மனிதனாகி தாவீது தேவ சமூகத்தில் அமர்ந்து தியானித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். பரிசுத்த வேதத்தில் அநேக கட்டளைகள் உண்டு, அநேக கற்பனைகள் உண்டு. அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் தாவீது கட்டளைகளை தியானிக்கிற ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். உமது வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 40 சொல்லுகிறது, உமது கட்டளைகள் மேலெல்லாம் நான் வாஞ்சியாயிருக்கிறேன். அப்போ என் கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை, நெருக்கடிகளையே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வருகிற உபத்திரவங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது எல்லா இக்கட்டான காலத்திலும் கூட, நெருக்கடியான காலத்திலும் கூட பிரமாணங்களை தியானித்திருக்கிறார், கர்த்தருடைய செய்கைகளை தியானித்திருக்கிறார், கர்த்தருடைய கட்டளைகளை தியானித்திருக்கிறார். நான்காவது, தேவ மனிதனாகி தாவீது தியானித்த அடுத்த ஒரு தியானம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்திலே 99வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப நான்காவதாக தாவீது எதை மெடிடேஷன் செய்தார், எதை தியானம் செய்தார் என்று படிக்கும் பொழுது, கர்த்தருடைய சாட்சிகளை அவர் தியானித்திருக்கிறார். கர்த்தருடைய சாட்சிகளை அவர் தியானித்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய சாட்சிகளை அவர் தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், எனக்கு போதித்த எல்லாரை பார்க்கிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தது, கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தது, கர்த்தருடைய வல்லமையை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தது. அப்ப அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்கிறபடியால், கர்த்தருடைய சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நான் தியானித்து கொண்டே இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை விட நான் அதிக அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம்
119:2 சொல்லுகிறது, சாட்சியை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:111 சொல்லுகிறது, சாட்சிகள் இருதயத்தின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 4வது தாவீது தியானித்தவைகள் கர்த்தருடைய சாட்சிகள். 5வது தாவீது தியானித்த ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 148 சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்ப சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்ப இரவு நேரங்களிலே தாவீது அதிகமாக தூங்காமல் கர்த்தருடைய வசனத்தின் மீது ஆர்வம், கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சை, அவருடைய வேதத்தை ஆராய்வதற்கும் அவருடைய வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் வார்த்தைகளை ஆராய்ந்து கொள்வதற்கும் வசனத்தை தியானிப்பதற்கும் இரவு நேரங்களிலே குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே எழும்புவதாக தாவீது சொல்லுகிறார். என் கண்பானவர்களே, தேவ மனிதனாகி தாவீது வசனத்திற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வசனத்தை அவ்வளவு தூரம் அவர் தியானம் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒரு சுகமளிக்கிற வல்லமை புறப்படுகிறது. நீதிமொழிகள் 13:13 சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, வசனத்தை கைகொள்ளுகிறபடியால் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:5 சொல்லுகிறது, வசனத்தை கைகொள்ளும் இடத்திலே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரமையான இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் இன்று முதல் தாவீதை போல ஸ்தோத்திரம், பிரச்சனைகளை தியானம் செய்யாமல், மனித வார்த்தைகளை தியானம் செய்யாமல், அவமானங்களை, நிந்தைகளை, தூசிப்புகளை நாம் தியானித்து கொண்டிராமல் கர்த்தருடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய செய்கைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய சாட்சிகளையும் கர்த்தருடைய வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் செய்கிற பொழுது, தியானம் செய்கிற பொழுது, தாவீதை உயர்த்தின கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். தாவீதை மேன்மைப்படுத்தினவர் நம்மையும் மேன்மைப்படுத்துவார். தாவீதை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்று முதல் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த காரியங்களை தியானிப்பதற்கு, வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. தேவ மனிதனாகி தாவீது அப்ப எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தியானித்தார் என்ற வேதத்தில் நாங்கள் படித்தோம். தாவீதை போல பிரமாணங்களை, சாட்சிகளை, வசனங்களை, கட்டளைகளை, கற்பனைகள் எல்லாம் தியானம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நேரத்தில் எழும்பி வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. மெடிடேஷன் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. அப்ப தாவீதின் வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதிலே ஒன்று அப்ப ஸ்தோத்திர மெடிடேஷன் செய்கிற, தியானம் செய்கிற ஒரு பழக்கம் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லாதபடியால் இந்த காலை வேளை முதற்கொண்டு அந்த பழக்கத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்வதற்கும் தேவ சமூகத்தில் தரித்திருப்பதற்கும் ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வேலைகளை, வருமானங்களை, தொழில்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.